டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி. குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025. வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரலும் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார். இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த வக்ர குரு நிவர்த்தியாரர் இப்போ குரு வக்ர நிவர்த்தியார காலகட்டம், அதாவது 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தியாளர். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார். என்ன சார் இது 8ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறத பெரிய விசேஷம்னு சொல்ல வரீங்களே அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, உங்களுடைய ராசிக்கு 3, 6ன்னு 2 மறைந்த ஸ்தான அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இவர் வக்கரகதியில் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இப்போ வக்கர நிவர்த்தி ஆனதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஏறுமுகமான காலமாக அமைய போகிறது. இது 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தலையானா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறார். அதாவது மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். அது குருவினுடைய வீடு. குருவின் வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனின் வீட்டில் குருவும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கும் 8ஆம் அதிபதியும் 2 பேருமே சுக்கிரன் தான். அதனால் அவர் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு வந்தே தீரும். இதுவரையிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 120 நாளில் ரொம்ப ப்ரெஷர் அனுபவிச்சிருக்கீங்க. தேவையில்லாத ப்ரெஷரெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தலையானால் பெரிய ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வெளிநாடு போகணும்னு பார்த்து கொண்டு இருக்கிறவாளுக்கு வேலையின் மூலியமாக நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வேலையின் நிமித்தமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். புதிய கடன் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு விஷயங்களில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 8ஆம் இடம் 6ஆம் இடம் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. அதாவது 6, 8 பரிவர்த்தனைன்றது பெரிய விசேஷம் இல்லைன்னாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். ஏன்னா இந்த ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கார். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதாவது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கு போனாலும் சுமூகமான முடிவு சேரக்கூடிய வாய்ப்பு. போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சிறு பயம் இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகுது. அதனால் நம்மளுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் மூலியமாக இது கிடைக்குமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் அதை தவிர 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போக ஸ்தானத்தை சொல்கிறோம். ஏற்கனவே கேத்து பகவானுங்க இருக்கிறதுனால தூக்கத்தை நிச்சயமாக கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தூங்கவே விட மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் 1.5 வருஷமாகவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள். படுத்தா தூக்கம் வராது. பிரச்சனைகள் தலைக்கு மேலே ஓடிண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம்னாலும் தலைவலியாக இருந்துகிட்டே இருக்கும். புதுசாக ஒரு பொசிஷன் எடுத்து பண்ணலாம் அப்படின்னும்பொழுது அதில் சிறு தடங்கள் வரும். வெளியூர் போகலான்னாலும் அந்த காலகட்டத்தில் தடங்கள் வரும். இப்போ பார்த்தா குருவின் பார்வை 12ஆம் இடத்தை உணர்த்தும்.
கேது பகவான் 26/4/2025 வந்து மாறி அவர் வந்து சிம்மத்துக்கு போடுறார். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதும் 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறதும் பார்த்தேன்னா உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக ஹையர் பொசிஷன்ஸ் கிடைச்சி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவரே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆர்தும் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். இப்போ நீங்கள் போய் லோன் ஏதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அதாவது அந்த இளநிலை கல்வின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி 10th +1 +2 அந்த மாதிரியான கல்வி படிக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் ஆட்சி பெற்று போகிறதும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏதோ பார்த்தாலேயானால் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆர்தின் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அதாவது மதுரை பக்கத்தில் பார்த்தோன்னா இந்த மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தோன்னா சித்திரரத பெருமாள் அப்படின்னு இருக்கக்கூடியவர். அவர் அங்கே போய் குருவும் சுதர்சன ஆழ்வாரும் சுயம்புவாக வந்ததாக சொல்லக்கூடியவர். ஏன்னா குரு பகவான் அதாவது தேவர்கள் எல்லாம் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்கும் பொழுது தேவர்கள் செத்து போயிட்டே இருக்கும் பொழுது மிருத்ய சஞ்சீவினி அந்த மந்திரத்தை சுக்கிர பகவான்கிட்டேருந்து கற்றுக்கணுன்றதுக்காக குருவினுடைய பையனை அனுப்புகிறார். கசன்னு பேர். அந்த குருவினுடைய பையன் மூலியமாக இவர்களுக்கு வந்து சேர வேண்டியதை அசுரர்கள் கண்டுபிடிச்சு அவரோட சாம்பராக்கிடுறார். உடனடியாக வந்து அவரை மீட்டு தரணும்னு வந்து பெருமாள்கிட்ட வேண்டிட்டு அதன் மூலியமாக சுதர்சன ஆழ்வார் மூலியமாக அந்த கசனை உயிர்ப்பித்து கொண்டு வந்ததாக ஒரு சரித்திரம் இருக்குது. அதனால் குருவினுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது மதுரையில் இருக்கக்கூடிய குருவித்துறைன்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல தூக்கம் இருக்கும். உடல் உழைப்பு போய் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல வல்லமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்ப்பதனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர உங்களுடைய பேச்சின் நளினம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தாலேனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 80லிருந்து 85 விழுக்காடு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமையும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இந்த வக்கர குரு நிவர்த்தி காலகட்டம் பார்த்தோம்னா 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான காலகட்டம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-5க்கு உடையவர். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம், 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம். ரெண்டுமே அவருடைய காரகத்துவத்தில் வருது. அதனால் மிகப்பெரிய சுபராக கருதக்கூடியவர். அதாவது இந்த ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு மிகவும் ஏற்றமானவர். இந்த குரு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையினால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவ்வளவு நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் யுவதிகளுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு.
அது தவிர பார்த்தீங்களேயானால் எதிராளிகளின் மூலியமாக வரக்கூடிய தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் ஒர்க்கிங்கில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தின் அதிபதி அவர் 7ஆம் இடத்தின் அதிபதியின் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். அதுவும் 5-7 பரிவர்த்தனை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமாய ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் பார்த்தோன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறதன் மூலியமாக பார்த்தோன்னா நினைத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லக்கூடியது, அதுவும் காதல் வயப்பட்டாலும் பெற்றோர்களின் சம்மதத்துடன் நடக்கக்கூடிய திருமணமாகவே அமையும். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறதுனால திருமண பாக்கியமும் நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உண்டுன்னு சொல்லும். அதை தவிர குருவின் பார்வையின் மூலியமாக, அதாவது குரு பார்க்க கூடிய நன்மைன்னு சொல்லுவோம். குருவின் பார்வைன்னு சொல்லக்கூடியது, குரு உங்களுடைய ராசிக்கு 11, உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, எது எடுத்தாலும் வெற்றி பெறும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால சுக்கிரனும் 11ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக 2வது திருமணம், அதாவது தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ திருமண பந்தத்திற்கு பிறகு அவர்கள் 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு 2வது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா ராசியிலேயே குரு பார்க்கறது, உங்களுடைய ராசியை குரு பார்க்குறார். அதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சமையல் கலை வல்லுநர்கள், மருத்துவர்கள், மருத்துவ பணி செய்பவர்கள், அந்த ஸ்டாஃப் நர்சஸ் அவங்கெல்லாம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனா சற்று மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும். இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர கல் ஜல்லி மண் இதெல்லாம் பண்ணக்கூடிய இந்த ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்க, அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டி வைக்கக்கூடிய ரியல் எஸ்டேட், அதாவது ஃப்ளாட்ஸ் விற்கிறவங்க, பிளாட் போட்டு விற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ரத்த வங்கி, ரத்த சேமிப்பு வங்கி, ரத்த தான முகாம் பண்ணுறவங்க, அதை கமர்ஷியலாக பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிந்தவாடி அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அகரம்னு பேர் கோவிந்தவாடி அகரம்னு சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா குரு ஸ்தலம் அது. அங்கே போயிட்டு குருவுக்கு உண்டான பூஜைகளையும் பரிகாரங்களையும் செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக திருமணத்திற்கு தடை இருந்தவர்களுக்கெல்லாம் விலகி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி உண்டு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் ஜாபில் பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. காதல் திருமணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். திருமணம், அதாவது 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை. இதை தவிர உங்களுடைய இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஒட்டுறவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். சமையல் கலை வல்லுநர்களுக்கு, டாக்டர்,
மற்றும் இந்த ரியல் எஸ்டேட்டு, ஜல்லி, மண், கல் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் வருது. உங்களுக்கு 85 to 90 விழுக்காடுகள் மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த